வணக்கம். என்னோட பேர் வந்து ஸ்ரீதர். நாங்கள் வந்து ஸ்ரீ மகாகுரு ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் அம்பத்தூரில் லொகேஷனில் இருக்கோம். நாங்கள் வந்து ஜிபின் அப்படின்ற ஒரு இதை வந்து லான்ச் பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து வீட்டுக்கான கழிவை வந்து நம்ம வந்து உரமாக்குற இது ஒரு டூல். இந்த ப்ராடக்ட் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்துருச்சு. இப்போ நாங்கள் அனுப்பிச்சு வச்சுட்டோம். இப்போ நீங்கள் அதை வந்து அந்த பேக்கிங்கை பிரித்து எப்படி நீங்கள் இதை வந்து நம்ம அசம்பிள் பண்ணலான்றதை வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். பேக்கிங் இப்போ வந்து பிரிக்கிறத பார்க்கலாம். அந்த அட்டைப்பெட்டியை பிரிச்ச உடனே இதான் மெட்டீரியல். இப்போ நம்ம இதை அசம்பிள் பண்றதை இப்போ பார்க்க போறோம். பாக்ஸை பிரிச்ச உடனே இந்த பொருட்கள் தான் இருக்கும் அது உள்ள. இப்போ அதை எப்படி நம்ம அசம்பிள் பண்றது, இதை எப்படி நம்ம யூஸ் பண்றதுன்றத நான் இப்போ சொல்றேன். இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டிகாம் ஃப்ளோரிஷ். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேங்காயோட நார் இருக்குல்ல, ஃபைபர், அதோட என்ன வரும்னா பாக்டீரியாஸ் அந்த ரிலேட்டடாக நம்ம கலந்து டிகாம் ஃப்ளோரிஷ்னு சொல்லுவோம். அதில் உள்ள பூஞ்சானம் எல்லாமே சேர்ந்தது தான் இது ஒரு கலவை. இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த நம்மளோட கழிவுகளை இது உள்ளதான் நம்ம வந்து இதை மேலே கழிவை போட்டு அதை நம்ம பண்ணும்போது நான் உங்களுக்கு டெமோ பண்ணும்போது நான் உங்களுக்கு தெரியும் என்ன இது. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் ஷெல். இது வந்து பார்த்தீங்கன்னா 6 பீஸ் இருக்கும் இன்னர் ஷெல். ஏன்னா இந்த பின்னு வந்து பார்த்தீங்கன்னா 3 லேயரில் வரும், மல்டி லேயர்ஸில் வரும், 3 பின்னாக வரும். அதனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்னர் ஷெல் வந்து 6 பீஸ் கொடுப்போம். அதே மாதிரி அவுட்டர் பீஸ் பார்த்தீங்கன்னா 6 பீஸ் இருக்கும். இன்னர் ஷெல் ஒன்று, அவுட்டர் ஷெல் ஒன்று அப்படி வாங்கும். அது வந்து அவுட்டர் பீஸ் வந்து ஒரு 6 ஷெல் வரும். இது இல்லாம பேஸ் பிளேட் கீழே வருது பாத்தீங்களா, இந்த இது கீழே வருது பாத்தீங்களா, இது வந்து பேஸ் பிளேட் வந்து ஒரு 3 பீஸ் வரும், 3 பிளேட் வரும் பேஸ் பிளேட். இது இல்லாம ஃபில்டர் பிளேட்னு சொல்லிட்டு உள்ள வைப்போம். அதை நான் அசம்பிள் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன். அது ஒரு 3 பீஸ் வரும். ஏன்னா 3 பின் இருக்கிறதுனால ஒன்னொன்றுக்கு ஒரு 3 ஃபில்டர் பிளேட் இருக்கும். இது இல்லாம இது வந்து டாப் ரிங். இது வந்து டாப் ரிங். அது வந்து நான் அசம்பிள் பண்ணும்போது உங்களுக்கு தெளிவாக சொல்றேன் இது எதுக்கு எங்க பயன்படும் அப்படின்னு. இது வந்து டாப் கேப். இதுதான் மேலே வச்சு மூடுறது. இது ஒன்று வரும். எப்படி இது வந்து டாப் இது ரிங் வந்து ஒன்று வருதோ அதே மாதிரி டாப் கேப் ஒன்று தான் வரும். அதோட இந்த ஸ்பூன் ஒன்று கொடுப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா இதை தான் வச்சு நம்ம வந்து கிண்டுவோம். அதுக்காக இந்த ஸ்டிக்கு கொடுத்துருப்போம். இப்போ நான் வந்து இன்னர் ஷெல் அவுட்டர் ஷெல்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து நம்ம இன்னர் ஷெல் எப்படி கண்டுபிடிக்கிறது, அவுட்டர் ஷெல் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை நான் முதல்ல உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து இன்னர் ஷெல் எப்படி இருக்கும் அப்படின்னா இங்கே புடி இருக்கும். இன்னர் ஷெல் இந்த புடி இருக்கிறது தான் இன்னர் ஷெல். பார்த்துங்க, இந்த புடி இருக்கும். இந்த புடி எதுக்கு அப்படின்னா இது நம்ம உள்ள இன்னர் ஷெல் இருக்கிறதுனால நம்ம போட்டு பண்ணும்போது தூக்குறதுக்காக இந்த இன்னர் ஷெல் வச்சிருக்கோம். இந்த புடியை வச்சிருக்கோம். இது இல்லாதது அவுட்டர் ஷெல். அவ்வளோதான். இப்போ நம்ம எப்படி இந்த இன்னர் ஷெல்லை வந்து அசம்பிள் பண்ணுறதுன்றதை முதல்ல பார்ப்போம். அப்புறம் அவுட்டர் ஷெல் எப்படி பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஒரே ஒரு பின்னை மட்டும் நான் அசம்பிள் பண்ணி காட்டுறேன். இன்னர் ஷெல்லையும் அவுட்டர் ஷெல்லையும் இந்த ஒரு பின்னு மாதிரி தான் இந்த 3 பின்னையும் அசம்பிள் பண்ணணும். இப்போ இந்த புடி இருக்கிறதா இன்னர் ஷெல்னு சொல்லியிருந்தோம். பாருங்க, புடி இருக்கு. இதுதான் இப்போ நம்ம அசம்பிள் பண்ண போகிறோம். இந்த புடி வந்து மேலே வரணும். ஏன்னா அப்போ தான் அசம்பிள் பண்ணணும் நீங்கள். ஏன்னா அப்போ தான் நீங்கள் பிடிச்சி இப்படி இருக்கிறத வந்து நம்ம தூக்குறதுக்கு வசதியாக இருக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த நிப்பிள் இருக்கு பார்த்தீங்களா, இது இந்த ஹோல்ஸில் நம்ம இந்த ஓட்டைக்குள்ளே இதை நம்ம செட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த சைடும் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்னா ஒரு சைடு நம்ம அசம்பிள் பண்ணணும். இந்த நிப்பிள் நான் சொன்னல இந்த மாதிரி இருக்கும் நிப்பிள். அதே மாதிரி அந்த ஷெல்லையும் அந்த மாதிரி நிப்பிள் இருக்கும். இப்போ இந்த நிப்பிளில் இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹோல்ஸ் இருக்கும். ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள், ஹோல்ஸ் இருக்கா. இப்போ இதில் தான் நம்ம வந்து அசம்பிள் பண்ண போகிறோம். ஈஸியாக பண்ணலாம். அதுக்கு டூல் தான். இது வந்து நார்மல் கட்டிங் பிளேயர் தான். அதில் ஹோல்ஸ் போட்டிருக்கோம். இப்போ இந்த பெரிய ஹோல் வந்து இந்த ஓட்டைக்கு வச்சிடணும். சின்ன ஹோல் வந்து இந்த இதில் இந்த நிப்பிளுக்கு மேலே டாப்பில் வச்சுக்கணும். அவ்வளோதான். இப்போ பண்ணியாச்சு. இப்போ லாக் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றோடு ஒன்று இன்டர்லாக் ஆகிடுச்சு. அந்த பக்கமும் ஆயிடுச்சு, இந்த பக்கமும் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதை பிரிக்கலாம் முடியாது. அவ்வளோதான், ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இது இன்னர் ஷெல். இப்போ இதே மாதிரி நம்ம அவுட்டர் ஷெல்லையும் பார்ப்போம். இப்போ இன்னர் ஷெல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது அவுட்டர் ஷெல். அவுட்டர் ஷெல் அதே மாதிரி தான். ஒரு சைடு வந்து ஹோல்ஸ் இருக்கணும், ஒரு சைடு அந்த நிப்புள் வரணும். அவ்வளோதான். இதே மாதிரி தான்.
எப்படி அதை பண்ணமோ அதே மாதிரி தான். இப்போ வந்து இதான் இன்னர் ஷெல்னு சொன்னேன். இந்த புடி இருக்கிறது சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இன்னர் ஷெல்லு. இப்போ இந்த ஃபில்டர் பிளேட்டை வந்து நம்ம வந்து இது உள்ள அசம்பிள் பண்ண போறோம். இதுல ஃபில்டர் பிளேட்டை வந்து எது டாப்ல வரணும்ன்றதுன்னா இந்த பாட்டம்ல வரணும்னு சொல்றேன். இந்த லோகோ இருக்கு பாருங்க ஜிபின்னு, இது வந்து பாட்டத்துக்குள்ள போயிடணும். லோகோ இல்லாம இருக்கிறது மேல்புறம் வரணும். இப்போ நம்ம வந்து எப்படி பண்ணணுன்றதே நான் இப்போ உள்ள வச்சு நான் காட்டுறேன் பாருங்க. அவ்வளவுதான், ஃபிட் ஆயிடுச்சு. ஃபில்டர் பிளேட் வந்து இப்படி ஃபிக்ஸ் ஆயிடும். உள்ள ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்க அந்த லோகோ பாருங்க வெளியே புறமா இருக்கு பாருங்க. லோகோ வந்து வெளிப்புறம் இருக்கு பாத்தீங்களா? அவ்வளவுதான். இந்த மாதிரி தான் உள்ள ஃபிட் பண்ணியாச்சு. எப்படி இருக்கு பாருங்க. ஃபில்டர் பிளேட் வச்சோட இப்படி ஆயிடும், ஒரு பின் மாதிரி ஆயிடும். இது அசம்பிள் பண்றதுல பேஸ் பிளேட் தான் முதல்ல வரணும். கீழே உள்ளது பிளேட் இது. இந்த பிளேட்டை நம்ம வச்சிடுறோம். இதுக்கப்புறம் என்னன்னா இந்த இன்னர் ஷெல்லை எடுக்கிறோம். இன்னர் ஷெல் பாத்தீங்க அப்படின்னா இப்படி ஃபிக்ஸ் பண்றோம். இந்த 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 இதுல ஒரு கட்டு மாதிரி இருக்கும். இது அழகா இதில் போய் உட்காந்துரும். அதே மாதிரி இந்த சைடு அவ்வளோதான். இதுலயும் உட்காந்துருச்சு பாருங்க. இப்போ அது உட்காந்துருச்சு. அவ்வளோதான். பேஸ் பிளேட்ல வந்து உட்காந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ வந்து அவுட்டர் ஷெல் வந்து இப்போ எடுத்துக்கிறோம். இந்த அவுட்டர் ஷெல் வந்து இப்போ நம்ம பண்ண போறோம். இந்த அவுட்டர் ஷெல் பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த சைடு வருதுல்ல, இந்த நிப்பிள் இது கிளிப்பு வந்து இந்த சைடு வந்ததுல, இதுக்கு அதுக்கு எக்ஸாக்டா இந்த மாதிரி வச்சுப்போம் ஆப்போசிட். இப்போ இது இப்படி வருதுன்னா இதை வந்து நம்ம இந்த பக்கம் வச்சுப்போம். அதே மாதிரி தான் இந்த அதை எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான் இது போய் உட்காந்து இந்த பாருங்க உட்காந்துருச்சு பாருங்க. அவ்வளோதான், ரெண்டுமே உட்காந்துருச்சு. வந்து அதோட டாப் ரிங். இப்போ இந்த பின்னை வந்து ரெண்டு இன்னர் ஷெல்லையும் அவுட்டர் ஷெல்லையும் அசம்பிள் பண்ணிட்டோம். இப்போ அதுக்கு மேலே டாப் ரிங்கை அசம்பிள் பண்ணுறோம். அதே மாதிரி தான் இந்த பாருங்க, இந்த இதே மாதிரி இந்த இதில் இந்த கிளிப் மாதிரி இருக்கும். இதில் உள்ள போயிடும். அதே மாதிரி இந்த பக்கம் அவ்வளோதான் உட்காந்துருச்சு. இது ரெண்டு அவ்வளோதான். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே க்ளோஸ் பண்ணுறதுக்கான டாப் இது. அவ்வளோதான். இப்போ ஒரு பின் ரெடி ஆயிடுச்சு. இதான் ஒரு பின். இப்போ வந்து நம்ம அசம்பிள் பண்ணதை பார்த்தோம். இப்போ 3க்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஒரு பின்னை நான் பண்ணி காட்டினா அதே மாதிரி தான் இந்த 3 வச்சிருக்கேன். இப்போ வந்து இதை எப்படி ஒன்று மேலே ஒன்று வைக்கிறது வச்சு எப்படி இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணலான்றதை நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு மேலே வந்து இந்த பின்னு வரும். இந்த பாருங்க அதே மாதிரி இந்த எதுக்கு பாருங்க டாப்ல அந்த கிளிப் மாதிரி இந்த ஹோல்ஸ் இருக்கு பாத்தீங்களா? இந்த இதுல வந்து பாருங்க உட்காந்துருச்சு பாருங்க. இப்ப அடுத்து 3வது பின்னு. அதே மாதிரி தான் அவ்வளவுதான். இப்போ வந்து நம்ம அசம்பிள் பண்ணியாச்சு. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். என்ன சந்தேகம் இருக்குன்னா எப்படி ஏன் இது வந்து 3 பின்னா வச்சிருக்கீங்க, ஏன் ஒரு பின்னா இருக்கலாமே 2 பின்னா இருக்கலாமே அப்படின்னு இருக்கும். ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 to 6 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுங்க ஒரு வீட்டில். ஒரு 15 நாள் ஆகும் இது ரொம்பறதுக்கு. இந்த ஒரு பின்னு ரொம்பறதுக்கு வந்து 15 டேஸ் ஆகும் அவங்களோட உணவு கழிவுகளை போடுறதுக்கு. அப்படின்றப்போ அப்போ அந்த 15 டேஸ் ஆகுது. அதுக்கப்புறம் +30 அது கழிவு போட்டு மூடிட்டாங்கன்னா +30 டேஸ் ஆகும் அது வந்து உரமா ஆகுறதுக்கு. அப்போ டோட்டலா 45 டேஸ் ஆகுது. 15 டேஸ் ரொம்பறதுக்கு +30 டேஸ். அப்போ அந்த 30 நாள் இருக்கு பாத்தீங்களா உரமா கன்வெர்ட் ஆகிறதுக்கு. அந்த கேப்ல நீங்க யூஸ் பண்ற கழிவு எங்க போடுவீங்க? அப்போ உங்களுக்கு இன்னொரு தொட்டி தேவைப்படும். அது ஒரு 15 நாள் ரொம்ப. அப்போ டோட்டலா ஃபர்ஸ்ட் 15 டேஸ் ரொப்பிட்டீங்க, திருப்பி இன்னொரு 15 டேஸ் ரொப்பிட்டீங்க. அப்போ டோட்டலா 30 டேஸ் ஆயிடுது. திருப்பி இன்னொரு 15 டேஸ் ரொம்ப போறீங்க, 45 டேஸ் ஆயிடும். அவ்வளவுதான். இது வந்து எப்படின்னா இது ரொம்பிட்டோன்னு என்ன பண்ணுவீங்கன்னா இதை அவுத்து இதை கீழே வச்சிருவீங்க, இதை எடுத்துருவீங்க. அதுக்கப்புறம் இந்த பின் 2வது பின் வந்து இதுக்கு மேல வரும். அந்த மாதிரி ஒரு பின்னா நம்ம வந்து மேல வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா போட்டுட்டே வருவீங்க. அவ்வளவுதான். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்க 3வது பின்னு மேல வச்சிருவீங்க.
மேலே வச்சு இதை வந்து நீங்கள் வந்து கேப்பை மூடிடுவீங்க. அதுக்காக தான் இது 3 பின். இப்போ ஒரு கழிவை வந்து நீங்கள் வந்து ஒரு பக்கெட்லையோ இல்லை எதில் ஒன்று போட்டா அப்படின்னா ஸ்மெல்லு வரும்ல, அது எப்படி ஸ்மெல்லு வராமல் இருக்கும். ஆனால் இது உள்ளே போட்டால் ஸ்மெல்லு வராது. அப்போ என்ன மெக்கானிசம், இதில் ஏதோ ஒரு மெக்கானிசம் இருக்கிறது தானே, அந்த ஒரு டெக்னாலஜினால தானே அது வந்து நம்மளுக்கு வந்து அது வந்து ஸ்மெல்லு வரல, இன்செக்ட்ஸ்லாம் வரல. அப்படின்னா என்னன்னா, இது உள்ள ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஹோல்ஸ் இருக்கும். இன்னர் ஷெல்லையும் ஹோல்ஸ் இருக்கும், அவுட்டர் ஷெல்லாம் ஹோல்ஸ் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏர் சர்க்குலேஷன் ஆகிட்டே இருக்கும். என்னன்னா, நம்ம கழிவை போட்டு நம்ம வந்து டீகாம் ஃப்ளோரிஷ் போடுவோம். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு பாக்டீரியாஸ்லாம் இருக்கும் அந்த இதில். அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா டெம்பரேச்சர் கிரியேட் பண்ணுவோம். அதாவது எப்படி ஒரு சாப்பாடு வந்து வயிற்றுக்குள்ள போச்சுன்னா ஒரு டெம்பரேச்சர் கிரியேட் பண்ணுறதுனால சாப்பாடு கழிவு வந்து நம்மளுக்கு வந்து வயிற்றுக்குள்ள இருக்கும்போது அது வந்து எதுவும் ஆகாது. ஏன்னா அது வந்து வெளியே ஒரு சாப்பாடு வைக்கிறதுக்கு வயிற்றுக்குள்ள ஒரு சாப்பாடு இருக்கிறது ஹீட்டாக இருக்கிறதுனால தான் அது எதுவும் ஆகாது. அது மாதிரி இது உள்ள என்ன ஆகும்னா ஒரு டெம்பரேச்சர் கிரியேட் ஆகும். இந்த டெம்பரேச்சர் வந்து இந்த காற்றோட்டமும் போகிறதுனால நம்மளுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்மெல்லு, கெட்ட ஸ்மெல்லு வெளியே வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது.